நண்பர்களுக்கு வணங்க. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோம்? நம்ம சேலம் மாவட்டம் கொங்கனாபுரம் சனிக்கிழமை சேவல் சந்தையில் தான் இருக்கோம். நம்ம சந்தை வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வாரம் நடக்குதுங்க. நம்ம யூடியூப் சேனல் இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ தொடர்ந்து வாரம் இடம்பெறுங்க. நம்ம கொங்கனாபுரம் சந்தைக்கு வந்து தான் பார்த்திங்கன்னா என்னென்ன இந்த வாரம் பார்த்திங்கன்னா என்னென்ன கோழி வந்திருக்கு, உயிரிழை என்ன வழங்குறத முழுசாக பார்த்து தெரிஞ்சு. நம்ம கொங்கனாபுரம் சந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் நாட்டுக்கோழியோட வருகை பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக தான் இருந்தது. விலை வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நார்மலாக தான் போயிட்டு இருந்துச்சுங்க. கோழி விற்கணும்னா நம்ம கொங்கனாபுரம் சந்தைக்கு வந்தோம்னா நல்ல ரேட்டுக்கு கொடுத்துடலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா வியாபாரிங்க ஆகட்டும் இருக்கட்டும், இந்த கசாப்பு கடையாராகட்டும், நம்ம சந்தைக்கு நிறைய பேர் வராங்க. நம்ம சந்தைக்குள்ளே வந்து சேவல் விற்றோம்னா ஒரு கோழிக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபா கேட்டு காசு வசூல் பண்ணுறாங்க. அதுக்கு நம்ம சந்தைக்கு வர்றதுக்கு வழியிலே பார்த்திங்கன்னா நிறைய வியாபாரிங்க வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே நின்று வாங்கிக்கிறாங்க. அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு 30 ரூபா 40 50 ரூபா வரைக்கும் 100 ரூபா கூட ஒரு ரேட்டு கம்மியாக தான் வாங்குகிறாங்க. நம்ம சந்தைக்கு வந்து பார்த்தோம்னா நீங்கள் சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா வியாபாரி நிறையா இருக்கிறாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு நல்ல ரேட்டுக்கு கொடுக்கலாம். எப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் 50 ரூபா கேட்குறாங்கன்னா ஒருத்தர் 60 ரூபா ஒரு 10 ரூபா சேர்த்து கேட்டாங்க. நம்ம என்ன ரேட்டுக்கு அதிகமாக யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு நம்ம வந்து கோழி கொடுத்துருவோம். அது மாதிரி நிறையா இருக்குது. கோழி வாங்கணும் அப்படின்னா நம்ம சந்தைக்கு வாங்கிக்கலாம். அதே மாதிரி விற்கணும்னாலும் சரிங்க. இல்லை விற்கணும் இல்லை நம்மக்கிட்ட ஒரு 5 கோழி இருக்குது 10 கோழி இருக்குது, 5 கோழி விற்கனாலும் சரி 10 கோழி விற்கணும்னாலும் சரி நம்ம சந்தைக்கு கொண்டு வந்தால் நல்லா விற்றுக்கலாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வளர்ப்புக்கும் வந்து பார்த்திங்கன்னா பொட்டையும் நிறைய வருதுங்க. ஒருத்தர் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா பெருஞ்சாதி பெருவடை கோழியும் நல்லா வருதுங்க. ஒரு 2.5 கிலோ 3 கிலோ 3.5 கிலோ சைஸில் இருக்கிற பொட்டை கூட நம்ம சந்தைக்கு வருது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம 4 கிலோ 5 கிலோவில் சேவலுமே வந்து பார்த்திங்கன்னா கறியாக கொண்டு வந்துடுறாங்க. நம்ம அது மாதிரி வந்து வாங்கிக்கலாம். இல்லை 1 கிலோ 2 கிலோ இது மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கிலோ 1/2 கிலோ இது மாதிரி எந்த சைஸில் வேணுமாலும் நம்ம சந்தைக்கு வந்து வாங்கிக்கலாம். நாட்டுக்கோழி மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிண்ணி கோழி குஞ்சு, வான்கோழி குஞ்சு, வாத்து குஞ்சு, கடக்நாத்து, இந்த இடவட்ட கோழி குஞ்சுங்க, நாட்டுக்கோழி குஞ்சுன்னு சொல்லிட்டு எல்லா கோழி குஞ்சுமே நம்ம ஃபேன்சி கோழிங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வளர்ப்புக்கு வேணா குஞ்சுங்களும் நம்ம சந்தைக்கு வருது. அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 குஞ்சு 5 குஞ்சு இது மாதிரி வாங்கணும் அப்படின்னா கூட நம்ம சந்தைக்கு வந்தோம்னா வாங்கிக்கலாங்க. குஞ்சியோட சைஸை பொறுத்து விலை மாறுபடுங்கிற மாதிரி வியாபாரி நிறைய சொல்லியிருக்காங்க. குஞ்சு வாங்கணும் இல்லை கோழி வாங்கணும்னா கூட நம்ம சந்தைக்கு வந்தால் வாங்கிக்கலாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இடவெட்டு கிராஸ் கோழிங்க. கிலோ வந்து பார்த்திங்கன்னா 300 350 ரூபாய்க்கு போயிட்டு இருக்குது. இது மாதிரி வேணும்னாலும் கசாப்பு கடைக்காரராக இருந்தாலும் சரி, இல்லை வளர்ப்புக்கு வேணும் அப்படின்னாலும் சரிங்க, இல்லை கறிக்காக வேணுனாலும் இது மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் நாட்டுக்கோழி வருது, கிராஸ் கோழி வருது, நம்ம பார்த்து வாங்கிக்கலாங்க. கோழி வாங்கும்போது பார்த்திங்கன்னா தெரியாத நண்பர்கள் சொல்கிறேன், கோழி பற்றி தெரியாதவங்களும் சொல்கிறேன். நிறையா பார்த்திங்கன்னா இந்த கிராஸ் கோழி வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழின்னு சொல்லிட்டு ஒரிஜினல் நாட்டுக்கோழின்னு சொல்லிட்டு நிறையா விற்றுறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நீங்கள் ஒரிஜினல் நாட்டுக்கோழி இருந்துச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைஸு கோழி பொறுத்துங்க ஒரு 450 ரூபாயிலேருந்து 650 ரூபாய்க்கு கூட போகுதுங்க. சீசன்லாம் வந்து பார்த்திங்கன்னா 650 ரூபா வரைக்கும் கூட போகுது. எப்படின்னா அந்த 3 கிலோ 4 கிலோ சைஸில் சேவல் வருது இல்லை, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 620 630 650 ரூபா வரைக்கும் கூட போகுதுங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீசனில் வர்றது மாதிரி இருக்குது. பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 450 500 470 460 480 இது மாதிரி ரேட்டில் கொடுத்து எடுத்துக்கிறாங்க. விடையாக இருந்தாலும் சரி விடையலாம். இப்போ விடை வந்து சேவலாக இருந்துச்சுன்னா ஒரு 50 100 ரூபா அதிகமாகவே இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வளர்ப்புக்கு நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேரடியாக வந்து சந்தையில்